அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல இன்று பிறந்த நாள் காணும், திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த தை மாதம் வெள்ளிக்கிழமை மகிமையை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. தை மாத வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உரிய நல்ல நாளாகும். இந்த நாளில் அம்பாள் குடிக்கொண்டிருக்கும் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள், விசேஷ பூஜைகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது அம்பிகை வழிபாட்டில் செல்வ வளம் பெருகும். எத்தனை வெள்ளிக்கிழமை வந்தாலும் தை வெள்ளிக்கிழமையும் ஆடி வெள்ளிக்கிழமையும் தனி பெருமை உண்டு. இந்த 2 மாதங்களிலும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் தெற்கு நோக்கி அம்பிகையும் வடக்கு நோக்கி அம்பிகையும் வழிபாடு செய்து வர சிறப்பான பலன்களை பெறலாம். வடக்கு நோக்கி அம்பிகை வழிபாட்டால் எதிர்ப்புகள் நீங்கும், இன்னல்கள் விலகும், போராட்ட நிலைகள் மாறி வாழ்வில் புதிய திருப்பங்கள் தோன்றும். தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டால் செல்வ நிலை மேம்படும், செயல்பாடுகளில் வெற்றி உண்டு. ஆகவேதான் அள்ளி தரும் சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை உத்தராயண காலமாகவும் தை மாதத்தில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் காலகாலமாக வகுத்து வந்துள்ளனர். அதே போல வெள்ளிக்கிழமை நாட்களில் அபிராமி, அண்ணாதி, மீனாட்சி அம்மன், கலிவெண்பா, லலிதா சரஸ்நாராயணம், அபிராமி அம்மை பதிக்கம் முதலியவற்றில் ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்தால், அதாவது படித்தால் ஜாதகர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த எண்ணம் நிறைவேறும் என்று முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமையை இப்போ குழந்தை பாக்கி இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையை மனமுருகி அம்பாளை வேண்டக்குள்ள அவங்களுடைய நிலை மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.